Hi students, welcome back to KA Focus. இன்னைக்கு நம்ம electrostatic potential இருந்து important ஆன ரெண்டு derivation தான் படிக்க போறோம். First question எப்படின்னா, derive the expression for electrostatic potential due to an electric dipole. ஒரு electric dipole காரணமா வரக்கூடிய electrostatic potential என்ன? electrostatic potential உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான், அதோடைய எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு பார்ப்போம். முதல்ல ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கன்சிடர் பண்ணுவோம். -q அண்ட் +q சார்ஜ். இதோடைய சென்டர்லேருந்து r டிஸ்டன்ஸில் P இன்னொரு பாயிண்ட்டை அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக நமக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுவோம், டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு அஸ்யூம் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் AP, தட் இஸ் R1. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரக்கூடிய டிஸ்டன்ஸை இந்த பாயிண்ட் B அப்படின்னா இது BP, இது நம்ம R2ன்னு எடுத்திருக்கோம். இது டைபோலுடைய சென்டர், டைபோலுடைய டோட்டல் லென்த் 2A அப்படின்னா இது A, இதுவும் A. இந்த பாயிண்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக நம்ம இங்கே ப்ளஸ் சார்ஜ்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் PO லைனுக்கு ட்ரா பண்ணுதோம். இது 90 டிகிரி வரும். இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த பாயிண்ட் Cன்னு மார்க் பண்ணுவோம், C. அதே மாதிரி இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணியிருக்கு. இங்கே ஆங்கிள் 90 தான் வரும். இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக தீட்டா தான் வரும். இந்த பாயிண்ட் D. ஃபிகர் கிளியர் ஆயிட்டு தான். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, இதில் இந்த டிஸ்டன்ஸ் பிபின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், that is R2. R2 PCக்கு ஈக்குவலாக தான் வரும். இந்த டிஸ்டன்ஸ் PCக்கு ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே ரொம்ப க்ளோஸ் பை டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி தெரியும், எலக்ட்ரிக் டைபோல் நம்ம டிஃபைன் பண்ணது two equal and opposite charges separated by a very small distance. அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜ் கடையில் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஸ்மாலாக தான் இருக்கும். இதுனா கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த Pன்னு வரையின பாயிண்ட்டு கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்படின்னா நம்ம ரெண்டு க்ளோஸ் பாயிண்ட்ஸில் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய லைன் அந்த பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய பர்பெண்டிகுலருக்கு ஈக்குவலாக தான் வரும். அதனால் பை ஜியாமெட்ரி வச்சு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. நீங்கள் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் இதோடைய ரிசல்ட் எப்படி வரும்னு மாத்திரம் பார்த்துக்கிடுங்க. R2ன்னு சொல்லக்கூடியது PCக்கு ஈக்குவலாக தான் வரும். நமக்கு தெரியும் P2O டிஸ்டன்ஸ் R. அப்படின்னா PC டிஸ்டன்ஸ் கிடைக்கணும்னா இந்த ஆர்லேருந்து OC மைனஸ் பண்ணால் போதும். ஆர்லேருந்து OC மைனஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி R1 சொல்லக்கூடியது PA டிஸ்டன்ஸ் தான். PA டிஸ்டன்ஸ் பை ஜியாமெட்ரி தட் இஸ் ஈக்குவல் டு PD. தட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PD. PD பை ஃபிகர் PDன்னு சொல்லுது PO ப்ளஸ் OD. நமக்கு தெரியும் POன்னு சொல்லக்கூடியது R தான். இந்த ஆரோட கூட
ஓடியும் கூடி ஆட் பண்ணால் நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும்? R1 டிஸ்டன்ஸு கிடச்சிரும். தட் இஸ் R ப்ளஸ் ஓடி. இனி நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபிகர்லேருந்து ஓசியோடையும் ஓடியோடையும் வேல்யூ எவ்வளோ வரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ஃபிகரில் இந்த ஆங்கிள் தீட்டா ஓடின்னு சொல்லுது இதோடைய அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக என்ன தான் எடுக்கணும்? கோஸ் ஆங்கிள் தான் எடுக்கணும். இப்போ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ADO, from triangle ADO, we have cos theta is equal to, we know adjacent side by hypotenuse. Adjacent side is OD by hypotenuse. இங்க 90 degree, இதோட opposite side சொல்லக்கூடியது A distance. Dipole length, half of dipole length. அப்படின்னா OD equal to A cos theta. OD is equal to A cos theta. Similarly, from triangle BCO, அங்கேயுமே ஓசின்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் தீட்டா ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடாக தான் வருது. அப்படி அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு இங்கேயும் நம்ம என்ன தான் எடுக்கணும்? கோஸ் தீட்டா தான் கன்சிடர் பண்ணணும். cos theta சொல்லும்போது இங்க adjacent side by hypotenuse, that is OC by hypotenuse is side against 90 degree, that is OB. OB சொல்லுது ஃபிகர்ல A தான், half of the dipole length, that equal to OC by A, or OC is equal to A cos theta. A cos theta. அப்படின்னா இதிலிருந்து நமக்கு R1 equal to R plus OD, that is R plus A cos theta. Similarly, R2 is R minus A cos theta, and it is R minus OC, or OC is A cos theta. Similarly, here it is R plus OD. OD is A cos theta. That means R1 is R plus A cos theta and R2 is R minus A cos theta. Am I right? இந்த ஃபிகரில் P பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் நம்ம கன்சிடர் பண்ணும்போது முதல்ல நம்ம potential at P due to minus Q charge, that is VA. VA is 1 by 4 pi epsilon 0 Q by R1. Similarly, VB, that is due to plus Q charge, again 1 by 4 pi epsilon 0 Q by R2. அப்படின்னா இந்த பாயிண்ட் P லாக் பண்ணக்கூடிய நெட் பொட்டன்ஷியல் or total potential V is equal to VA plus VB. ஆனால் இங்க VA is the potential due to minus 2 charge. அப்படின்னா இங்க என்ன வரும்? ஒரு மைனஸ் சார்ஜ், மைனஸ் வேல்யூ வரும். இல்லைன்னா இதை நம்ம VB minus VAன்னு எழுதிடலாம். Net potential at P is VB minus VA. இனி இது என்ன வரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக V equal to VB minus VA, that equal to 1 by 4 pi epsilon 0 Q by VB is R2. 1 by R2. R2 சொல்லக்கூடியது R minus A cos theta. R minus A cos theta minus 1 by 4 pi epsilon 0 VA. VA is Q by R plus A cos theta. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இதில்
cube by 4 pi epsilon 0 common term. We can take now. The remaining terms are 1 by r minus a cos theta minus 1 by r plus a cos theta. இங்க இத பார்த்துக்கிடுங்க. இதுனா of the form a minus b. This is of the form a plus b. We know a minus b into a plus b is a square minus b square. That is v is equal to cube by 4 pi epsilon 0. We have in the denominator r square minus a square cos square theta. Numerator le cross multiply பண்ணா போதும். Cross multiply பண்ணி simplify பண்ணா போதும். That is r plus a cos theta minus r minus a cos theta. That is cube by 4 pi epsilon 0. Denominator le already நமக்கு தெரியும் dipole இருந்தன very small distance. அதோட half ஓட ஸ்கொயர் சொல்லும்போது அது it will be very very small, so we can neglect a square term. So we have only r square term. The denominator we have r plus a cos theta minus r minus a cos theta. That is r plus a cos theta minus r plus a cos theta. Am I right? Okay. ഇതിൽ ആറും മൈനസ് ആറും ക്യാൻസൽ ആയിരും. അതുമാതിരി എ കോസ് തീറ്റയും ആഡ് ചെയ്യുമ്പോൾ നമുക്ക് என்ன கிடைக்கும் 2a cos തീറ്റാன்னு கிடைக்கும். அப்படின்னா it is cube by 4 pi epsilon 0 2a cos theta by r square. இதில் 2aq 2aq stands for dipole moment P. 2aq stands for dipole moment P. That is V is equal to 1 by 4 pi epsilon 0 1 by 4 pi epsilon 0 P cos theta by r square. That is our final result. We got the final result. V is equal to 1 by 4 pi epsilon 0 P cos theta by r square. நமக்கு தெரியும் பாயிண்ட் சார்ஜ்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல் V ன்னு சொல்லுது 1 by 4 pi epsilon 0 cube by r. That means potential due to a single charge is proportional to 1 by r. But due to a dipole is proportional to 1 by r square. அதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிடுங்க. என்ன எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். பாயிண்ட் சார்ஜ் மூலமாக வரக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by r or inversely proportional to the distance only. But in the case of dipole, it is proportional to square of the distance, inversely proportional to square of the distance. That is, V is proportional to 1 by r square. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியதாக 2 பாயிண்ட் கூட இருக்குது. அந்த பாயிண்ட் கூட நமக்கு பார்த்துக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம 2 பாயிண்ட் கூட நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்னா, we have V is equal to 1 by 4 pi epsilon 0 cube by P cos theta by r square. இங்கே தீட்டாவோட வேல்யூ 0ன்னு அஸ்யூம் பண்ணுங்க. தீட்டா வேல்யூ 0ன்னா நம்ம தெரியும் cos 0 வேல்யூ 1. அப்படின்னா V is equal to 1 by 4 pi epsilon 0 P by r square. தீட்டா வேல்யூ 0 வரணும்னா இந்த பாயிண்ட் minus q plus q. இந்த பாயிண்ட் எங்கே இருக்கணும்? along the axis of the dipole வரணும். இந்த பாயிண்ட் along the axis of the dipole வரணும். அப்படின்னா in the axis of dipole
V is equal to 1 by 4 pi epsilon 0 P by R square. ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட் படிச்சுக்கிடுங்க, நோட் பண்ணி வச்சுடுங்க. Again, theta equal to 90 degree. Theta 90 degree வரணும். Theta 90 degree வரணும்னா நம்ம தெரியும் cos 90 சொல்லக்கூடியது 0 தான். அப்படின்னா V0 மைனஸ் Q சார்ஜும் ப்ளஸ் Q சார்ஜ் எடுத்துட்டோம். இங்கே தீட்டான்னு சொல்லக்கூடியது 90 வரணும்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எங்கே தான் வரணும்? இக்வட்டோரியல் பிளேனில் தான் வரணும், இல்லாட்டி இக்வட்டோரியல் லைனில் தான் வரணும். இந்த பாயிண்ட் P இக்வட்டோரியல் லைனில் தான் வரணும். அப்படின்னா இக்வட்டோரியல் லைனில் இல்லாட்டி இக்வட்டோரியல் பிளேனில் equatorial of dipole V is equal to 0. இந்த ரெண்டு பாயிண்டையும் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிடுங்கண்ணே. என்சிஆர்டி பேஸில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்லையுமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். மோஸ்ட்லி இன் objective type questions, that is MCQ questions, you have to note these 2 points, especially in the case of CBSE students. Okay. Next, again one more important question. Derive an expression for the potential energy of a dipole in an electric field. ஒரு electric fieldல dipole act பண்ணக்கூடிய potential energy என்னன்னு find out பண்ணதுக்கு தான் question வந்திருக்கு. ஒரு electric field assume பண்ணியிருந்தோம். அந்த electric fieldல நம்ம ஒரு electric dipole வச்சிருக்கோம். plus Q and minus Q charge. It is making an angle theta. கண்டிப்பாக இதில் ஒரு torque act பண்ணும். Torque acting on the dipole. இது it is placed in the electric field. Torque acting on the dipole is tau equal to, we know it is P sin theta. Am I right? P stands for dipole moment. E is the electric field and theta is the angle. இது எனக்கு ஒரு d theta angle இந்த dipole மொத்தத்தில் எனக்கு ஒன்று rotate பண்ணணும். I want to rotate this dipole at an angle d theta in this electric field E. For that, I have to do some work. Since the angle is very small, that is d theta, I can consider it as dW. dW equal to, as we know, the work done W is force into displacement. ஆனால் ரொட்டேஷனில் கேஸில் வரும்போது அது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் டோர்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோர்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் 2 இன்டு டி தீட்டா. am I right? அப்படின்னா இந்த டைப்போலை தீட்டா 1 to தீட்டா 2 ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணதுக்குள்ள ஒர்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இதை இன்டெகிரேட் பண்ணணும். To get larger quantity from the smaller quantity, we have to integrate. Integrate from where to where? From theta 1 angle to theta 2 angle, to d theta. That is W equal to, we know tau is P sin theta. Adile P, we can take it out. Then theta 1 to theta 2 sin theta d theta. The integral of sin theta is cos theta. And the limit from theta 1 to theta 2. எங்கே வர integrate பண்ணணும்? theta 1 angle to theta 2 angle வரை integrate பண்ணணும். இல்லாட்டி theta 1 to theta 2 angle வரை அதை rotate பண்ணணும். That is P. integrate பண்ணும்போது நம்ம முதல்ல upper limit போடணும். That is cos theta 2 minus then lower limit cos theta 1. இந்த work done இதோடைய potential எனர்ஜியாக தான் ஸ்டோர் பண்ணும். நமக்கு தெரியும் work done ஏதொரு சிஸ்டத்துலேயும்
பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். இங்கே இந்த θ2 ஆங்கிளை π/2 ஒரு 90 கன்சிடர் பண்ணுதோம். θ1 ஆங்கிளை θவா கன்சிடர் பண்ணிட்டா this equation become P. நம்ம தெரியும் cos 90 is 0. The remaining term is minus cos, not θ1, it is theta. Not θ1, it is theta. That is minus P cos theta. Or it become minus P dot T. Because A dot B is AB cos theta. Thus the expression is P minus cos theta into minus cos theta, or simply minus P cos theta, or it is minus P dot T. Okay. ஆனால் இதோடைய ஒரு அடிஷ்னல் கொஸ்டின் பார்த்துக்கிடுங்க. ஸ்டேட் த கண்டிஷன் ஆஃப் அன்ஸ்டேபிள் இக்விலிபிரியம். இதில் அன்ஸ்டேபிள் இக்விலிபிரியம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான் கொஸ்டின் வந்திருக்கு. அதோடைய ஒரு அடிஷ்னல் கொஸ்டின், ஒரு சப் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அன்ஸ்டேபிள் இக்விலிபிரியம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு. அன்ஸ்டேபிள் இக்விலிபிரியம் என்னன்னு பார்ப்போம். இங்கே யூன்னு சொல்லக்கூடியது minus P cos theta. The theta value 0 னு வரட்டும். அப்படின்னா cos 0 1. U equal to minus P. That means the value of the potential energy is minimum. Value of potential energy minimum வரக்கூடிய கண்டிஷனை தான் நம்ம stable equilibrium சொல்லுவோம். Stable equilibrium. ஏதொரு சிஸ்டத்துலேயுமே எனர்ஜி எவ்வளோ லோவராக இருக்குதோ அவ்வளோ அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டுனா அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். இங்கே எனர்ஜி மினிமம் வரக்கூடியது θ ஈக்குவல் டு 0 பொசிஷனில் தான். அதனால ஸ்டேபிள் இக்விலிபிரியத்தில் டைபோல் வரணும்னா, எனர்ஜி ஸ்டேபிள் வரணும்னா இது இந்த ஆங்கிள் θ எப்படியா இருக்கணும்? 0 இருக்கணும். That means the dipole is in the parallel to the direction of electric field. It is parallel to the direction of electric field. Or θ is, or simply θ is equal to 0. Okay. இனி இதே கண்டிஷனில் θ வேல்யூ 90 வந்து பார்த்துடுங்க. θ 90. θ 90னா நமக்கு தெரியும் cos 90 0. அதனால் அங்கே என்ன கிடையாது? பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது. That means there is no condition of stable or unstable equilibrium. Stable equilibrium கிடையாது, unstable equilibrium கிடையாது. ஏன்னா அந்த சிஸ்டத்தில் எனர்ஜி totally equal to 0. அதோட நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா θ equal to pi or 180 degree. Cos 180 or cos pi is minus 1. That means U equal to minus PE into minus 1, that equal to PE. That means energy U is equal to PE, or energy is maximum. Here the energy is maximum. Theta equal to pi. Cos pi is minus 1, that is energy is PE. Energy value is maximum. This is the condition of unstable equilibrium. Unstable equilibrium. அப்படின்னா இது unstable equilibriumத்தில் வரணும்னா இந்த θ angle எப்படி வரணும்? 180 degree வரணும், இல்லாட்டி pi வரணும். That means the dipole is anti-parallel to the electric field. The dipole is anti-parallel to electric field. நீங்கள் இதை படிக்கும்போது இதோட அசோசியேட்டாக வரக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம இப்போ டைபோலோடைய பொட்டன்ஷியல் டிரைவ் பண்ணும்போது P cos theta by r square K into P cos theta by r square அதை நம்ம பை ஹார்ட் பண்ணுவோம். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிங்கிள் சார்ஜ் மூலமாக வரக்கூடிய இல்லை பாயிண்ட் சார்ஜ் மூலமாக வரக்கூடிய பொட்டன்ஷியலும் இதுமா என்ன டிஃப்ரென்ஸ் வருது, ஆர் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுது,
அதே மாதிரி நார்மலாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு பி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் தான் வருது. ஆனால் அது ஆக்சிஸில் வரும்போது எப்படி வரும், இக்வட்டோரியல் பிளேனில் வரும்போது எப்படி வரும். அதே மாதிரி இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி டெஃபினிஷன் நம்ம படிக்கும்போது அதோட டெரிவேஷன் படிக்கும்போது என்னெல்லாம் இக்விலிபிரியம் கண்டிஷன், ஸ்டேபிள் இக்விலிபிரியம் எப்படி, அன்ஸ்டேபிள் இக்விலிபிரியம் எப்படி, அது எப்போ 0 ஆகுது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதுதான் உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் பண்ணது, ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக படிக்கக்கூடிய நம்ம எல்லாருமே படிச்சுடுவோம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரியவங்களுக்கு தான் எக்ஸாம் கொஞ்சம் கூடி எஃபெக்டிவாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டாபிக்ஸோட இன்னும் கொஞ்சம் வீடியோஸு அது இன்னொரு சேனல் இருக்குது, அதோடைய லிங்க் நான் போட்டுக்கிடுதேன். நீங்கள் ஃபாலோ பண்ண எவ்வளோ பேருக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அங்கேயும் இதே மாதிரி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.